சரி வாங்க. வணக்கங்க. நான் கேட்கலையா? நாளை நமது தயாரிப்பாளர் உங்கள் சப்போர்ட்டுக்காக தான் வந்திருக்கேன் இங்கே. இப்போ டைரக்டர் இப்போ தான் டைரக்டர் பேசுவேன். அனைவருக்கும் வணக்கம். நாளை நமது திரைப்படம் ஸ்ரீ துர்கா கிரியேஷன்ஸ் மூவி சார் ஃபஸ்ட்டு படம். இந்த படம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பற்றிய படம். உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்ற ஒரு லெனினோட வரிகள் தான் இந்த படத்தோட கதையை. இந்த படத்துக்கு இந்த கதையை எனக்கு இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் ரவீனனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரம் வெளிவரதுக்கு காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணு கேட்குறேன். நன்றி, வணக்கம். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என் ஃபஸ்ட்டு மூவி. அப்புறம் இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி. என்னை நம்பி கொடுத்தாரு, நான் அந்த பெஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆனால் எல்லாருமே மூவியை வந்து தேட்டரில் பண்ணுங்கள், போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ, நன்றி. ஃபஸ்ட்டில் இருந்தால் பேசு. சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், அப்படியா? எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த படத்தில் பெருமாள்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை பார்த்தீங்க நீங்கள் எல்லாரும். இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்ட சேருங்க. தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிற வரலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில். நாம் வாழ்கிற இடத்துல தெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றினா கூட அதை நீ வைக்கக்கூடாது, நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. நான் இருக்கிற இடத்துல ஒரு மரக்கன்று நட்டேன், அது நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது. இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடக பிரமாக்கள் நீங்கள் தான் எங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் வந்து இந்துன்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். நன்றி. ஒரிஜினல் நேம் சோனியா. புரியல நீ கேட்குறது. ஆமாம், ஒரு சின்ன முயற்சி தானே. அதாவது நம்ம ஒரு டான்ஸு ஒரு கலை நடக்கிறப்ப மக்கள் தன்னை இயல்பாக கூடுவாங்க இல்லையா, அதுக்காக தான் அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியா பண்ணிச்சு. அதுவும் பிடிச்சமான விஜய் சாங்கு அஜித் சாங்கு போட்டால் தன்னை போல் அவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை யோசிக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை முதல்ல வருவாங்க, சின்ன குழந்தை வந்து அதை தேடி அம்மா அப்பாக்கள் வந்துடுவாங்க இல்லையா. அந்த பிளானில் தான் அவர் கூட்டம் சிக்கிறக்கா அப்படி ஒரு ஐடியா பண்ணார். அப்படிலாம் இல்லை, இந்த படம் எடுத்து நாங்கள் வந்து முன்னாடி எடுத்துட்டோம். ஆணவ கொலை இப்போ இல்லைங்க, எப்போவுமே காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. சினிமா எடுக்க தான் வந்திருக்கோம். எங்கே முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க? ஏன் நேற்று கூட ஆணவ கொலை தான் நடந்திருக்கு, அப்புறம் என்ன முடியலன்றீங்க?
அப்படி சொல்ல எங்கே முடியலன்னு கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். எந்த தீர்ப்பு கிடைக்கலங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ ஏன் இந்த படத்தை எடுக்கிறேன்னு கேட்குறீங்க, இந்த கதை எடுக்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த இது இப்போ இல்லை, நீங்கள் தென் மாவட்டம் போய் பாருங்கள், இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி 2 பேர் வந்து படம் எடுத்தாங்க. ஒரு சாதி அமுக்கப்படுது, இன்னும் 2 சாதி ஏற்றப்படுதுன்னு சொல்லி படம் எடுத்து இன்னைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. அந்த ஜாதி வளர்ந்து கிடையாது, வளரல. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக அடுத்தவங்களும் உங்கள் ஜாதியில் இந்த மாதிரி இருக்காங்க. சுய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சுய வளர்ச்சின்னா நான் கமர்ஷியல் படம் எடுத்துருக்கலாம் இல்லையா? அது சுய வளர்ச்சினா கமர்ஷியல் படம் எடுத்துருக்காம எதுக்கு இந்த படத்தை எடுக்கணும்? இது வந்து தன்னை தானே தாழ்த்தி காட்டிக்கிட்டு எவனோ ஒருத்த மேலே பழி தூக்கி போட்டுட்டு நம்ம வளர்றதுக்கு அதே மாதிரி தான் 2 பேர் வந்தாங்க. ஒருத்தவங்க கம்மியாக. சரிங்க, வேறு யாராவது கேள்வி எழுங்க ப்ளீஸ். இங்கே பாருங்க, தாழ்த்திலாம் யாரும் சொல்லலை. தாழ்த்திலாம் யாரும் சொல்ல, நாளைக்கு நம்மதுன்னு சொல்கிறோம், நாளைக்கு நம்மதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இது என்ன தன்னை தாழ்த்திக்கவே இல்லைங்க. நன்றி. அதான் இந்த கேள்விக்கு அதுதான் அது. ஆமாம், அது அழிஞ்சு போன ஆசை தான். யாரை நியாயமாக காட்டுறேன்? நம்ம அவங்கள வந்து காமிச்சது எங்கே காட்டல, அது அந்த அரசியலுக்கு நம்ம போகலை. அது அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவரை காட்டுற இல்லை, அது பெரியவர் அவரோட விஷுவலுக்காக வந்தது, அவரோட பெருமை தான் தவிர படத்தில் நம்ம எதையும் காட்டல. நம்ம படத்தில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதான் சார் புரியுது சார். அதான் சார் புரியுது. அவரோட கிராமத்தில் நடந்த விஷயம் சொன்னது தானே தவிர ஸ்பெசிஃபிக்காக நம்ம படத்தில் நம்ம வைக்கல. ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஜாதி வீடு காட்டுறீங்களா? ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்க நினைவில் சரியா இருக்காது, அவங்கள காப்பாற்றி எதுவும் பண்ணுறாங்க, அப்பவும் ஜாதி வரைக்கும் வருது, எது அப்படி மென்ஷன் பண்ணுறீங்க? எங்கே வருதுன்றீங்க? பைத்தியமாக இருப்பாங்க. ஆமாம், காப்பாற்றினவங்களை வந்து நம்ம எப்பவுமே அதான் கேட்குறீங்களா? புரியுது. என்ன இதுக்கு என்ன அர்த்தம் வச்சோம்னா, நம்மளை எல்லாரும் படங்கள் என்ன பண்ணால் ஆண்கள் தான் ஜாதியை வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளை அறியாமலே பெண்கள் மூலயமா நிறைய ஜாதி கடத்தப்படுது. அது அவங்களுடைய நம்மளை அறியாமலே கடத்தப்படும். பெண்கள் மூலியமாகவே நிறைய ஜாதி கடத்தப்படுது கிராமம். அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் அதை வச்சு. நீ என்ன தான் இது பண்ணாலும் என் கிராமத்தில் ஏன் இப்படி என்னைய குணப்படுத்தின அப்படின்ற ஒரு இதுதான். ஐயோ, அந்த காவி கலரை பற்றில சூரியன் உதயம் அவர் இறந்துட்டார். அதான் அந்த சாங்லேயே இறந்துட்டாருன்னு தானே காட்டுவோம். நீ நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொன்னார், அது அவரோட ஒப்பீனியன். ஆனால் உண்மையை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஜாதி வரி கண்டிப்பாக இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஜாதிக்குள்ளே ஜாதியே சொல்கிறேன், எங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே பரிமாணங்கள் இருக்குது. சொன்னதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கீங்க, அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க. அந்த பெண் கேரக்டர் மூலம்னா பண்ணாங்க, படம் வெற்றி பெற மாட்டேன். தேங்க்யூ சார். கதை எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனை வந்து? ஏன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கிராமத்தில் போய் எடுத்துருப்பீங்க, அங்கேயே ரெண்டு கம்யூனிட்டி இருப்பாங்க. எந்த பிரச்சனை நடக்கலை. ஆக்சுவலாக அது அடுத்தது சிவகங்கை பக்கத்தில் ஒரு 2 கிராமம். அந்த கிராம மக்கள் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணாங்க. அதாவது இந்த காலனி பகுதியாக காட்டியிருக்கோம் இல்லையா, அது ஒரிஜினல் காலனி, அந்த மக்களே நடிச்சிருக்காங்க. இது நம்ம மறைமுகமாக அந்த 2 கேஸ்ட் ஆட்கள் சொல்லுவோம் இல்லையா, அதில் நடித்தவங்களே ஆப்போசிட் கேஸ்டோட தான் நடிச்சிருப்பாங்க அவங்களாவே. ஸோ அதனால் எங்கள் கிராமங்களில் அந்த மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. வாங்க சார். அதுக்கு நீங்க அதை சொல்ல வேண்டியதான். நீங்க தயங்குறீங்க. ராசிபுரத்தில் நடந்திருக்கிறது ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை சீட்டில் உட்கார கூடாதுன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க வந்து தடுத்துருக்காங்க. அவங்களை அடிச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அதை தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க. அதை நீங்கள் சொல்லுங்க, இது மாதிரி வந்து நீங்கள் இது மாதிரி நடந்திருக்கு, உண்மை சம்பவம் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்கீங்க. எல்லா கிராமம் நடந்து தான் இருக்குது. இல்லை, அதை நீங்கள் உண்மையாக கூட சொல்லியிருக்கணும். பத்திரிகை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள்.
தெரியணும்ல, இது நடந்துகிட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதான் பெரும்பாலும் புதுமுகம் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா விரும்புவாங்க. கொஞ்சம் கூட எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சரி, நன்றி, தேங்க்யூ.